கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசப்பா நல்லவர். புதிய நாள், புதிய ஆசீர்வாதம், புதிய வாக்கு தத்துவம். பெரியவர் ஆண்டவர். பிறந்த நாளை காண்கிற நீங்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வாதமாக இருப்பீங்க. திருமண நாளை காண்கிற உங்களையும் வாழ்த்துகிறேன். உங்கள் வாழ்க்கையில் இன்று முதல் பெரிய காரியங்களை, மேன்மையான காரியங்களை ஆண்டு செய்வார். எதிர்காலத்தில் என்ன நடக்குமோன்னு கலங்கி இருக்கிறவங்களுக்கு எதிர்காலத்தில் நல்லதே நடக்கும் என்று கர்த்தர் பேசுகிறார். இந்திய ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை வாசிக்க கேட்போமா? 2 ராஜாக்கள் 20:5 வசனம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். இந்திய ஜீவ வார்த்தையின் தலைப்பு குணமாக்குவார். குணமாக்குவார். ஆண்டவர் எசேக்கியா ராஜாவிட்ட சொல்றாரு, வியாதிப்பட்டு பிழைக்க முடியாத நிலையில் இருக்கும்போது சொல்றாரு, நான் உன்னை குணமாக்குவேன். இது உங்கள்கிட்ட பேசுறாரு. நான் உன்னை குணமாக்குவேன் மகளே, மகனே, நான் உன்னை குணமாக்குவேன். கண்டிப்பா குணமாக்குவார். நம்முடைய ஆண்டவர் குணமாக்க வல்லமை உள்ளவர். எந்த வியாதியானாலும் குணமாக்குவார். அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அந்த வசனத்தின்படி எசேக்கியா ஆண்டவர் குணமாக்குனதை பைபிளில் பார்க்க முடியும். 15 வருடம் குணமாக்கப்பட்டு மீண்டும் எசேக்கியா வாழ்ந்ததா பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. இங்கே யோபின் புஸ்தகத்தில் போய் பாருங்க. யோபுடைய சரீரத்தில் பருக்களினால் பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டார். அன்று மீண்டும் சுகத்தை கொடுத்து வாழ வைத்தார். 4 தலைமுறை காண வைத்தாராம். இன்றைக்கு நீங்கள் எந்த வியாதினால கஷ்டப்பட்டு கொண்டாலும் சரி, அது என்ன வியாதி இருக்கலாம், கேன்சராக இருக்கலாம், தோல் வியாதி இருக்கலாம், நரம்பு பிரச்சனை இருக்கலாம், எலும்பு பிரச்சனை இருக்கலாம், கிட்னி பாதிப்பாக இருக்கலாம், ஹார்ட் பாதிப்பாக இருக்கலாம், லிவர் பாதிப்பாக இருக்கலாம், கண்ணு பாதிக்கப்பட்டு இருக்கலாம், மூளை பாதிக்கப்பட்டு, எதுவும் இருக்கட்டும், ஆண்டவர் குணமாக்குவார். நிச்சயமாக குணமாக்குவார். எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகன்னு சொல்லி குஷ்டரோகியை ஆண்டவர் சுகமாக்கி இருக்கிறார். வேதத்தை வாசித்து பாருங்க. புதிய ஏற்பாட்டில் மத்திய சுவிசேஷத்தை வாசித்து பாருங்க. தேவனால முடியும். இந்த நாள் நீங்கள் குணமாக்கப்படுகிற நாள். கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இப்பொழுதே வியாதிப்பட்ட உங்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். வியாதிப்பட்ட உங்கள் பிள்ளைகளை ஏசப்ப சுகமாக்கி கொண்டிருக்கிறார். வியாதிப்பட்ட உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை நபர்களையும் அந்த சுகமாக்கி கொண்டிருக்கிறார். யாராவது மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் இருந்தால் அவங்கள ஆண்டவர் சுகமாக்குகிறார். இப்பொழுதே குணமாக்குகிறார். யாராவது படுக்கையில் நீங்கள் இருந்து கொண்டு இருந்தீங்கன்னா, நடக்க முடியாமல் வியாதி படுக்கையில், மரண படுக்கையில் இருந்தீங்கன்னா, உங்களை இப்பொழுதே கர்த்தர் குணமாக்கி நடக்க பண்ணுகிறார். சாட்சியை மாற்றுகிறார். விசுவாசிப்பீங்களா? அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. சாட்சியாக வாழ்வீங்களா? ஏசப்பா என்னை குணமாக்குறேன்னு சாட்சி சொல்லுவீங்களா? இது அநேகருக்கு சொல்லி ஆண்டுடைய அன்பை பறைசாற்றுவீங்களா? அர்ப்பணிங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவர், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். எவ்வளோ அற்புதமான வார்த்தை. இந்த வார்த்தை இன்றைக்கே கிரியை செய்யட்டும். யாரெல்லாம் வியாதிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் குணமாக்கப்படட்டும். உடைய வல்லமை குணமாக்கட்டும். உடைய தழும்புகள் குணமாக்கட்டும். உடைய கரம் தொட்டு குணமாக்கட்டும். முழு வியாதிலிருந்து விடுதலை அடைந்து சாட்சியாய் நிற்பார்களாக. ஆண்டுடைய நாமம் இவர்கள் வழியாய் உயர்த்தப்படட்டும் என்று உடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். அதே போல படிக்கிற பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. எக்ஸாமில் ஆண்டவர் கூட இருங்க. பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்க. நல்ல உயர்வுகளை தாருங்க. பிள்ளைகளை சாட்சியாக வைங்க. சபைகளுக்கு சாட்சியாக மாற்றுங்க. நல்ல படிப்பை, வேலையை கொடுத்து, உயர்வை கொடுத்து சபைகளுக்கு சாட்சியாக இருக்கட்டும். பெற்றோர்களுக்கு சாட்சியாக இருக்கட்டும். உதவியாக இருக்கட்டும். ஆண்டவரே, தொழில் வியாபாரம் செய்கிற அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. விவசாயம் செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. மீன்பிடி தொழில், இன்னும் கூலி வேலை, பலவிதமான காரியங்களை செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வெளிநாடுகளில் பணிபுரிகிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க. நீர் ஜெபத்தை கேட்டி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதா. ஆமென், ஆமென்.